ஐடி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாவே நேற்று ஏறி இருந்துச்சு. 1.5% இருந்து 4% வரைக்கும் ஒரு ஷேர் வந்து மாறி மாறி ஏறி இருந்துச்சு. இதுல நம்ம இன்ஃபோசிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4%, கோஃபோர்ஜ் அண்ட் தென் எம்ஃபாசிஸ் எடுத்து பார்க்கும்போது 3.5%, அது கூடவே சேர்ந்து டிசிஎஸ், HCL, விப்ரோ அந்த கம்பெனிஸ் சேர்ந்து ஏறி இருந்துச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இத்தனை நாளா வந்து ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாவே வந்து போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஓவராவே வந்து இறங்கிருச்சு அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் வருது. இந்த ஐடி கம்பெனிஸோட மெயின் கிளைண்ட்ஸ் யார் யாரா இருப்பாங்க அப்படின்னா, யூஎஸ் அண்ட் தென் யூரோப்ல இருக்க கிளைண்ட்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. இதுல இந்த யூஎஸ் அண்ட் யூரோப்ல இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாருமே காஸ்ட் கட்டிங் வந்து எதிர்பார்க்கறாங்க. சோ அந்த ஒரு எதிர்பார்ப்புனால இங்க வந்து ப்ராஜெக்டே வந்து டிலே பண்றாங்க. சோ இது வந்து இந்த கம்பெனிஸ் வந்து பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. இது எல்லாமே வந்து இப்ப இந்த ஃபெட்டோட ரேட் கட் வந்து இந்த செப்டம்பர்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த யூஎஸ் ஃபெட்டோட இந்த ரேட் கட் நடந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே பூஸ்ட் அப்பா வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு அமையும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனாலே நீங்க மார்க்கெட் வந்து ஏத்திருக்காங்க. யூஎஸ் ஃபெட் வந்து இந்த செப்டம்பர் மாசம் வந்து இந்த ரேட் கட் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஒருவேளை அந்த ரேட் கட் நடந்துருச்சு அப்படின்னா இங்க யூஎஸ்ல வந்து மணி ஸ்பெண்டிங் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ கிளைண்ட் கிட்டே வந்து மணி வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ அது வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் தென் யூஎஸோட டொனால்டு ட்ரம்ப்புமே வந்து இங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது இங்க ரேட் கட் பண்ண சொல்லி தான் வைக்கிறாரு. ஸோ ஃபுல்லாவே ஜெரம் போல் கையில தான் வந்து இருக்கு. அண்ட் தென் ஜெரம் போலையும் அவர் வந்து ஓப்பனாவே கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி போய் முடியும்னு தெரியல. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இங்க யூஎஸோட ரேட் கட் நடந்தது அப்படின்னா இங்க வந்து இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாரும் பிளஸ்ஸா வந்து அமையும். அந்த ஒரு ரீசன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சுதான் நீங்க வந்து மார்க்கெட் வந்து ஏத்திருக்காங்க. காட்ஃப்ரே பிலிப்ஸ் சார் வந்து நேத்து மட்டும் 13% வந்து ஏறிச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு ரீசனாலேயே நேத்து இந்த ஷேர் வந்து ஏத்திருந்தாங்க. 13% வந்து ஏத்திருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து இப்ப 2 ரேட்ஸ் ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. ஒன்னு வந்து 5% டேக்ஸ், இன்னொன்னு வந்து 18% டேக்ஸ். இது வந்து இந்த 2 ரேட் சிஸ்டம் வந்து பட் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்னால இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து இல்ல. அண்ட் தென் பெரிய எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படின்றதா வந்து இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அண்ட் தென் எஃபெக்ட் வந்து இப்போ வந்து 40% வந்து டேக்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும். அதை வந்து ஒருவேளை 60% ஆக்குனாங்க அப்படின்னா பிரஷர் வந்து கிரியேட் ஆகும். மற்றபடி வந்து எந்த ஒரு பிரஷரும் இல்லை. ஏற்கனவே இருக்க செஸ் அடிஷனல் டாக்ஸஸ் எல்லாமே போட்டு தான் இப்பயும் சிகரெட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சிகரெட் சேல்ஸ் வந்து சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இந்த கம்பெனியுமே நல்ல சிகரெட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல சூப்பராக சிகரெட் சேல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம காம்படிஷனா வந்து ஐடிசி கூட எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சேல்ஸ் பண்ற அளவு விட இவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. பட் இவங்க கிட்ட அக்ரெசிவான growth இருக்கு. அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மேட்ச் ஆகல. இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் ரிட்டர்னா தான் வந்து இருக்கு. ஆக்சுவல் பிசினஸ் ரிட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல. இந்த ஒரு ரீசனால தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். நம்ம போன வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா 150% கிட்ட வந்து இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் வந்து தந்திருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணியிருந்தாலே 100% கிட்ட வந்து ரிட்டர்ன் தந்திருக்கு. 94% வந்து தந்திருக்கு. பட் இதெல்லாம் பார்த்து வந்து நம்ம பிசினஸ்ல வந்து நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பிசினஸ் பார்ட்னரா வந்து போறோம். இங்க யார் இந்த ஸ்டாக் ஏத்திட்டு போறாங்கன்னே வந்து தெரியாது. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஐடிசி விசஸ் காட்ஃப்ரே பிலிப்ஸ் விசஸ் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸோட வீடியோல வந்து இருக்கும். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து கிடையாது. ஸோ இது வந்து பிசினஸ் ரிட்டர்னும் வந்து கிடையாது. ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஸ்டே அவேவா இருக்கிறது வந்து பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போது ரீகல் ரிசோர்சஸோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. நேற்றுக்கு தான் லிஸ்டிங் வந்து நடந்துச்சு. 102 ரூபா வந்து பிரைஸ் பேண்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்து லிஸ்ட் ஆனது வந்து 141 வந்து என்எஸ்சி அண்ட் தென் பிஎஸ்சில வந்து லிஸ்ட் ஆயிருந்தாங்க. 137 வரைக்கும் வந்து அந்த பிரைஸ் வந்துச்சு. இப்போ 131 வந்து இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி லிஸ்டிங் எண் வந்து வந்திருக்கு. 38% வந்து லிஸ்டிங் எண் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு லிஸ்டிங் எண்ணுக்காக தான் இந்த ஐபிஓ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ லிஸ்டிங் எண்ணுக்காக தான் நம்ம இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா வச்சிருக்கிறது உங்க சாய்ஸா இருக்கு. என் சாய்ஸ் வந்து நான் வச்சிருக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன எல்லாம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்க. ஸோ லிஸ்டிங் வந்து ஆப்வியஸ்லி நம்ம சொன்ன மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ இதே அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் விக்ரம் சோலார் ஐபிஓலயே வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஐபிஓட ஸ்டேட்டஸ் நம்ம இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4.5 மடங்கு வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. டே 2 பிட்டிங் வச்சு பார்க்கும்போது ஸோ இன்னைக்கு அந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ ஒருவேளை இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் வந்தது அப்படின்னா இப்போ இருக்கிற கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது 14% வந்து இங்க லிஸ்டிங் எனக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை அவங்க கொடுத்துருக்க அந்த பிரைஸ் பேண்டான 332 வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அங்க இருந்து 370 80 வரைக்கும் வந்து லிஸ்ட் ஆகலாம். ஏன்னா 14% வந்து இப்போ கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இங்க ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இந்த விக்ரம் சோலாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஃபுல்லாவே இந்த சோலார் பேன் அண்ட் தென் மாடியூல்ஸ்ல வந்து இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் தமிழ்நாடுல வந்து நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இல்ல இந்த வெஸ்ட் பெங்கால் பிளான்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்டா செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் ஒன்று இருக்கு. இது வந்து 3.5 ஜிகாவாட் உள்ள ஒரு பிளான்ட்டா வந்து இருக்கு. அது வந்து இன்னும் ஃபர்தரா மூவ் பண்ணி 5.5 ஜிகாவாட்டுக்கான அந்த அளவுக்கான வந்து பிளான்ட்டா வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அண்ட் தென் தமிழ்நாடுலயுமே வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. இங்க வந்து பார்க்கும்போது ஒரகடம் அண்ட் தென் கங்கை கொண்டான்ல வந்து இங்க இருக்கு அவங்களோட பிளான். ஸோ அதையும் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இந்த ஐபிஓ வந்து மிஸ் ஆயிடுச்சு, லிஸ்டிங் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்.
ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ஐபிஓ பிரைஸோட என்னைக்கோ ஒரு நாள் வந்து மேல போயிடும் அப்படின்ற ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க கம்பெனியை தான் பார்த்து நம்ம வந்து இந்த ஐபிஓமே வந்து விளையாடுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 900 crores வந்து இங்க தமிழ்நாடுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான அந்த பிளான்ல வந்து போயிட்டு இருக்காங்க உரக்கூடத்துல. ஸோ தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போறாங்க. அண்ட் தென் கவர்மெண்டோட அந்த சப்சிடியரிஸும் வந்து கிடைக்க போகுது, பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மூலமும் கிடைக்க போகுது. அண்ட் தென் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 1700 கோடி வந்து ஐஆர்இடிஏ வந்து இங்க கடனா வந்து தர போறாங்க. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் தென் ஐபிஓட அந்த அமௌண்ட் வரப்போது அதையும் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஓவரால் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஐபிஓ அப்ளை பண்றோம் அப்படின்னும் போது அந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் எண் கிடைக்கல அப்படின்னா கூட அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்த்து தான் நம்ம அந்த ஐபிஓல விளையாடணும். ஸோ அதுதான் கான்செப்டா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த விக்ரம் சோலார் ஐபிஓ சொன்னேன், ரீகால் ரிசோர்ஸஸ் சொன்னேன். பட் ரீகால் ரிசோர்ஸஸ் கிட்ட அந்த ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து அந்த அளவுக்கு இல்ல, கடன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் லிஸ்டிங் எண் வந்து மெயின் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்றோம். ஸோ இங்கேயுமே மெயின் வந்து லிஸ்டிங் எண் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது லிஸ்ட் ஆயிட்டு போனதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானா வந்து இருக்கு. மெயின் இதில் லிஸ்டிங் எண் தான் இந்த எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியே வந்துருவேன் நானும். அடுத்த நியூஸ் வந்து போலாம். இந்த டாடா கேபிட்டலோட ஐபிஓ எப்போ வரும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஐபிஓ வந்து வரதுக்கான டேட்டஸ் வந்து சொல்லல. லிஸ்டிங் டேட் என்ன அண்ட் தென் பிட்டிங் டேட் எப்போ அப்படிலாம் வந்து இன்னும் சொல்லல. பட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்தது அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரைப் தான் வந்து ஆகும். லிஸ்டிங் என்ன வந்து இருக்கும். அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் நல்ல பிசினஸ் மாடலா இருக்கு. இவங்க வந்து ஐபிஓ வந்து இவங்களா வராங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்காகலாம் வரல. இங்க என்பிஎஃப்சியோட நாம்ஸ் படி இங்க ஆர்பிஐயோட நாம்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 88% வந்து இந்த டாடா சன்ஸ் வந்து ஓன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை டைல்யூட் பண்ற விதமா தான் வந்து இந்த ஐபிஓ வந்து வருது. டாடா சன்ஸ் கிட்ட இப்போ ஐபிஓக்கு முன்னாடி வந்து எவ்வளவு ஸ்டேக் இருக்கு அப்படின்னா 88% ஆஃப் ஸ்டேக் வந்து டாடா சன்ஸ் கிட்ட இருக்கு. அப்புறம் அதர் குரூப் ஆஃப் டாடா கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து 7% வந்து ஓன் பண்றாங்க. ஐஎஃப்சி கிட்ட வந்து ஒரு 1.8% வந்து இங்க ஸ்டேக் வந்து இருக்கு. ஐஎஃப்சி கிட்ட எப்படி இந்த ஸ்டேக் கிடைச்சிச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து டாடா கேபிட்டல் கூட வந்து மெர்ஜ் பண்ணாங்க. அப்படிதான் இந்த ஸ்டேக் வந்து ஐஎஃப்சி கிட்ட வந்து கிடைச்சது. ஸோ அவங்க கிட்டே ஒரு 1.8% வந்து ஸ்டேக் வந்து இருக்கு. இந்த ஐஎஃப்சி கம்பெனியான இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷனுமே வந்து ஒரு 3 கோடி ஷேர்ஸ் வந்து இந்த ஐபிஓல வந்து விற்க போறாங்க. தென் டாடா சன்ஸுமே வந்து வித்தாகணும், ஏன்னா ஆர்பிஐயோட நாம்ஸ் படி. ஸோ அவங்களும் வந்து விற்க போறாங்க. ஸோ பார்க்கலாம், இந்த டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஐபிஓல போகலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து அபிஷியல் டேட் அண்ட் தென் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லல, என்னைக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. டிசிஎஸ் கம்பெனியை லே ஆஃப் பண்ணதை பத்தி, அந்த 12,000 பேரை லே ஆஃப் பண்ணதை பத்தி இங்க வந்து நம்பூர்ல வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து யூனியனான யுனைட்ன்ற யூனியன் வந்து இங்க போராட்டத்தை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா 12,000 பேருக்கு மேல நீங்க வந்து தூக்குற பிளான் வந்து இருக்கீங்க. 30,000 இருந்து 40,000 பேர் வந்து நீங்க தூக்க போறீங்க. ஸோ அந்த பிளான் தான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான வந்து ஒரு விஷயமும். அண்ட் தென் சீனியர் எம்ப்ளாயிஸ்ல நீங்க வந்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அவங்க வந்து ரீஸ்கில்லிங் அப்ஸ்கில்லிங்லாம் பண்ண விடாம நீங்க வந்து வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்றீங்க அப்படின்னா காஸ்ட் கட்டிங்னால அவங்க எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு ரீபேமெண்ட்டா என்ன பண்றீங்க அப்படின்னா புது எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்கிறீங்க. ஸோ இங்க ஒரு சீனியர் எம்ப்ளாய் வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்க புது எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் நடக்கிறதுனால இதை பண்றீங்க. ஸோ அதையும் வந்து பண்ணாதீங்க. எல்லாருக்கும் வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து வேணும். ஐடி சைட்ல வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் நாங்க வந்து உள்ள இன்வால்மெண்ட் ஆகிறோம். அதனால உங்க மேல இந்த அக்யூசேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் டிசிஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க சொன்ன அபிஷியல் நம்பரான அந்த 12,000 பேர் தான், அதுக்கு மேல யாரையும் நாங்க வந்து வேலையை விட்டு எடுக்கல அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இங்க வந்து இங்க சீனியர் லெவல்ல வரும்போது அவங்க எல்லாரும் நாங்க வெளியே அனுப்பல, அவங்க எல்லாருக்கும் ரீஸ்கில்லிங் அண்ட் அப்ஸ்கில்லிங் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படின்னா அவங்க வந்து வெளியே அனுப்பல அப்படின்னு சொல்லி சொல்லல, அவங்களுக்கான சான்சஸ் தரோம், யூஸ் பண்ணாதவங்களும் வெளியே அனுப்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து இன்னும் போராட்டமா தான் போயிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 80% வந்து ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸும் வந்து தர போறாங்க. எந்தெந்த எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேண்ட் 6ம் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் வந்து தர போறாங்க. அதாவது ஜூனியர் டு மிட் லெவல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து தர போறாங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன வருஷம் வந்து 65% வந்து இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து தந்திருந்தாங்க. ஏன்னா அப்போ அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு ப்ராஃபிட் வந்து மிஸ் பண்ணாங்களோ அதை வந்து தந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால 65% போன வருஷம் கொடுத்ததை இப்போ 80% வந்து தர போறாங்க. எக்ஸாக்ட் பே அவுட்டா பார்க்கும்போது PL4 எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் 80% இருந்து 89% வந்து போனஸ் வந்து தர போறாங்க. PLI5க்கு 78 இருந்து 87%, PL6க்கு 75% இருந்து 85% வந்து தர போறாங்க. ஸோ இது எக்ஸாக்டா எவ்வளவு போனஸ் வந்து நீங்க ரிசீவ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயிஸோட டாக்கெட்ஸை போய் செக் பண்ணா தெரியும். அவங்க எல்லாருக்கும் வந்து அங்க அபிஷியல் லெட்டர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸ் வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இது எல்லாமே இந்த கம்பெனி பெனிஃபிட்டா அமைஞ்சு 4% வந்து இந்த ஸ்டேக் வந்து ஏறி இருந்துச்சு. இது எல்லாமே இந்த கம்பெனி வந்து பெனிஃபிட்டா அமையுது. டாடா மோட்டார்ஸ் வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போறாங்க சவுத் ஆப்பிரிக்கால. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கால 2019 வந்து உள்ள போனாங்க. அப்போ வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து மட்டும் வெளியே வந்துட்டாங்க. ட்ரக் அண்ட் பஸ்ஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால. ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் என்ட்ரி வந்து திரும்ப கொடுக்க போறாங்க. 2019 வெளியே வந்தாங்க, திரும்ப வந்து இங்க என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. மோட்டர்ஸ் ஹோல்டிங் சொல்லிட்டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீலர் ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த ஆட்டோமொபைல் டீலர். அவங்க வந்து பெரிய டீலர் தான் அவங்க. அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ள இறக்குறாங்க. இந்த செப்டம்பர் 2025 அப்ப இங்க சவுத் ஆப்பிரிக்கால என்னென்ன காசம் உள்ள போக போகுது டாடால இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடா பஞ்ச், கர்வ், டியாகோ, ஆரியர் இது எல்லாமே வந்து உள்ள போக போது ஃபுல்லாவே எஸ்யூவி மாடல்ஸ் வந்து பேசிக்கா வந்து உள்ள இறக்குறாங்க.
ஸோ அந்த எஸ்யூவி மாடல்ஸ் உள்ள போய் இங்க சக்சீட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்ல வந்து டாமினன்ஸா இருப்பாங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது டாப் 5 பேசஞ்சர் வெஹிக்கல் கம்பெனிஸ் உள்ள இந்த கம்பெனி வந்து உள்ள வந்துடணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. டாப் 5 கம்பெனி உள்ள வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இருக்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து 5ல இருந்து 8% வந்து மார்க்கெட் ஷேர் பிடிக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போறாங்க. இந்த ஆன்லைன் கேமிங் எல்லாத்துக்கும் வந்து பேன் வந்து வச்சிருந்தாங்க. அதோட பில் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட் நியூஸ்ல பட் அதனால தெரிஞ்சதுக்காக சொல்றேன். இந்த ட்ரீம் 11, ரம்மி சர்க்கிள் அண்ட் தென் ஆன்லைன் கேம்ஸ் இந்த வின்சோ நீங்க என்ன கேம்லாம் வந்து யூஸ் பண்றீங்களோ எதெல்லாம் வந்து நீங்க காசு வந்து ஏர்ன் பண்றீங்க அபிஷியலா நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்களோ அண்ட் தென் எதுக்கெல்லாம் நீங்க வந்து காசு கட்டி நீங்க விளையாடுறீங்களோ எல்லாத்தையும் வந்து பேன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான அமெண்ட்மெண்ட் பில் வந்து போயிடுச்சு உள்ள. ஸோ அதுல வந்து அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க விளையாடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனிஸ்க்குமே வந்து சொல்லியிருக்காங்க நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்காக எல்லாருக்குமே பேனான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பேன் கிடையாது. எதெல்லாம் காசு இன்வால்வ் ஆகுதோ அந்த ஆப்ல வந்து பேன், காசு இன்வால்வ் ஆகுது எந்த ஆப்பும் வந்து பேன் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இ ஸ்போர்ட்ஸா வந்து கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க காசு இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னா நேஷனல் கேம் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு என்ஜிஎன் சொல்லிட்டு நம்ம கிட்ட கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து நீங்க போய் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட கேட்டகரிஸ்ல நீங்க எது வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து போகணும். ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஃபுல்லாவே அவங்க எடுத்துக்கான ரீசன் நிறைய பேர் ஆன்லைன்ல வந்து ஸ்கேம் ஆகி விழுந்துடுறாங்க. அண்ட் தென் நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸும் நடக்குது. இந்த மணி ஏர்னிங்னால நிறைய பேர் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனால தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இதுல யாரெல்லாம் இதுக்கப்புறம் பிராண்ட் ப்ரமோஷனா நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்றீங்க லைக் இன்ஃபுளுசர்ஸ்லாம் வந்து உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ரமி சர்க்கிள்ல வந்து யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்பிஎலுக்குமே சரி, இங்க எம்பிஎல்மே வந்து இங்க ட்ரீம் 11 எம்பிஎல் இது எல்லாத்துக்குமே சரி எல்லாத்துக்குமே வந்து போட்டாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்க மீறி பண்ணீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஃபைன் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் ஃபைன் அமௌண்ட் அண்ட் தென் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான பிளான் வந்து வச்சிருக்காங்க. 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான பிளான் வச்சிருக்காங்க. இல்ல அப்படின்னா ஃபைன் போற பிளானும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா அட்வர்டைசிங்கும் வந்து பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த கேமிங் ஆப்ஸும் வந்து உள்ள வந்து என்கரேஜ் பண்ற விதமா இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. 50 கோடி ரூபா ஒன் டைம் செட்டில்மெண்ட் பேவை வந்து உள்ள வச்சு இதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நீங்க எல்லாரும் இதை வந்து ரெகுலேஷன்ஸ் பாத்துக்குங்க, ஆபரேஷன்ஸ் எல்லாம் பாத்துக்குங்க. 50 கோடி ரூபாய்க்கு செட் பண்ணி உள்ள வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் தென் வருஷம் 20 கோடி ரூபா அதுக்கு வந்து ஃபண்டிங் கொடுப்போம். ஸோ அவங்க வந்து ஆபரேஷன்ஸ் அண்ட் தென் எஃபிஷியன்சி வந்து அதில் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. நாட்கோ ஃபார்மால 2 அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரிக் போசன்டன் வந்து இங்க லான்ச் பண்றாங்க யூஎஸ்ல. பல்மனரி ஆர்டீரியல் ஹைப்பர் டென்ஷன் அதுக்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. ஸோ இது எப்படி வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா இங்க வந்து சின்ன பசங்களுக்கு வந்து இங்க மூச்சு திணறலாம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் பிளட் பிரஷரும் வந்து இங்க அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கான ட்ரக்கா வந்து இந்த ட்ரக் வந்து உள்ள லான்ச் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகும் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து இந்த லோ பிளட் பிரஷரா வந்து இருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பிளட் வெசல்ஸ் வந்து பிரச்சனையா இருக்கு அண்ட் தென் நிறைய மூச்சு வாங்கத்துல வந்து இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ற விதமா இது இருக்கு. ஸோ இது வந்து எண்டோதெலின் சொல்லிட்டு நேச்சுரலா பாடியில வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இந்த ட்ரக்ன்றது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனோட ஃப்ளோ வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் ஃப்ளோ வந்து இல்லை அப்படின்னா அது வந்து கரெக்டா வந்து பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் பிளட் பிரஷர் அதிகமாச்சு அப்படின்னா அந்த லோ பிளட் பிரஷரா வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து யூஸ் பண்ற ட்ரக்கா இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க யூஎஸ்எஃப்டிஏ மூலமா சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து லான்ச்சும் வந்து பண்ண போறாங்க. இவங்களோட காம்படிஷனா இருக்கிறது ஒரே ஒரு பிளேயர் தான் உள்ள அங்க யூஎஸ் மார்க்கெட்ல அசிட்டிலியன் ஃபார்மான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க. பட் அவங்களையும் வந்து இங்க மார்க்கெட் ரிவைவல்ல வந்து தோக்கடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி லூபின் ஃபார்மா கூட சேர்ந்து அங்க மார்க்கெட்டிங் வந்து பண்ண போறாங்க. ஸோ எல்லாமே இந்த கம்பெனி வந்து பிளஸ்ஸா ஒன்று அமையுது. அண்ட் தென் செகண்ட் நியூஸ் வந்து பார்க்கும்போது நாட்டோக்கும் நோவோ நார்டிஸ்க்கும் நடுவில் வந்து இங்க டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அதான் இந்த பேட்டன்ட் சம்பந்தமா வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இது என்னன்னு சொல்லி சிம்பிளா வந்து பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா நோவோ நார்டிஸ்க்கும் எலிலிலியும் வந்து இந்த ஒசிம்பிக் ட்ரக் அதாவது இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இது எலிலிலியில வந்து மோஞ்சரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு. நோவோ நார்டிஸ்க்ல வந்து வீகோவின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது ரெண்டுமே வந்து வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ற ட்ரக் தான். எலிலிலியை பத்தி நம்ம டீடைலா வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிருப்போம். எவ்வளவு பிரைசிங் ரேஞ்சில இருந்து அது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து நம்ம சொல்லியிருந்தது ஒரு 15,000 இருந்து 27,000 வரைக்கும் வந்து ஒரு ட்ரக் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு மாசத்துல வந்து 4 ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரக் அவங்க கரெக்டா எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் அப்படி ஃபாலோ அப்பா அவங்க கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து நடக்கும். இதுக்கு வந்து 15,000 இருந்து 27,000 வந்து தேவைப்படுது. இங்க வந்து எம்ஜிஸை பொறுத்து வந்து அது மாறுது. அந்த ப்ராடக்ட்ல இப்ப நாட்கோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மி பண்ணி விட போறாங்க. 4,000 அந்த ட்ரக் வந்து தர போறாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து இங்க நோவோ நார்டிஸ்க்கும் சரி எலிலிக்குமே சரி பிரச்சனையா வந்து இருக்கு. அதுல நோவோ நார்டிஸ்க்கு மட்டும் இங்க டெல்லி ஹைகோர்ட்ல வந்து கேசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை இங்க 2026 வந்து இந்த பேட்டர்ன் எல்லாமே எக்ஸ்பைரி ஆக போகுது. நோவோ நார்டிஸ்க்கும் சரி எலிலிக்கும் சரி. ஸோ அது எல்லா பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இருக்க 7 கம்பெனிஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரக் வந்து தயாரிச்சு விற்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன் எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை நாட்கள் அதை பண்ணாங்க அப்படின்னா இவங்களால 4,000 வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும். அதுக்கான பேட்டன்ட் ஏற்கனவே இந்த கம்பெனி வந்து போட்டாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி நாட்கோ சொல்றதுமே வந்து பேட்டர்ன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நாங்க வந்து பண்ணல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஒருவேளை நாட்கோ உள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் ட்ரக் வந்து கம்மியா கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனால நோவோ நார்டிஸ்க்கும் சரி எலிலியும் சரி இங்க வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்றது கம்மியாயிடும். நோவோ நார்டிஸ்க்கு பெரிய பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க.
ஸோ ஆப்வியஸ்லி இந்த 2026 இந்த வெயிட்லெஸ் ட்ரக்கான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல நெட் வந்து உள்ள பூந்துருவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. பஜாஜ் ஆட்டோ என்ன பண்றாங்க அப்படின்னா பிரேசில்ல ஒரு பெட் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ பிரேசில்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கான அந்த பிளான் வந்து இருக்காங்க. ஏற்கனவே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இன்னமும் பிக் பெட்டா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பல்சர் 150cc வந்து உள்ள இறக்குறாங்க. உள்ள இறக்கி அதுக்கான மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்கலாம் அப்படின்ற பிளான் வந்திருக்காங்க. ஏன்னா அங்க டெலிவரி பாய்ஸ் அண்ட் தென் இங்க மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் வந்து இங்க ஷிஃப்ட் வந்து ஆயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பிளேஸ் இருந்து இன்னொரு பிளேஸ் வந்து ஷிஃப்ட் அப் ஆகிறதுக்கு இங்க டெலிவரி தாண்டி இங்க நம்ம எப்படி ரேபிடோ யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அந்த ஊர்லயுமே வந்து அந்த ஒரு டெலிவரிக்கு வந்து இங்க ஆட்கள் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கான பைக்ஸ் வந்து பல்சர் 150cc வந்து இறக்குறாங்க உள்ள. ஏற்கனவே வந்து பிரேசில் வந்து என்ட்ரி ஆயிட்டாங்க. அங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 20,000 யூனிட்ஸ் வந்து அங்க வந்து தயாரிச்சு விற்க போறதுக்கான அந்த பிளானும் வந்து இருக்காங்க. டாமினன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட பிரீமியம் செக்மெண்ட் பிராண்ட்ல வந்து 400cc அந்த டாமினன்ஸ் பைக் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லா பிரீமியம் ரேஞ்ச் ப்ராடக்ட்கான ஒரு பிராண்டா வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து மாஸ் மார்க்கெட்டான அந்த 150cc உள்ள போறாங்க. ஸோ இதுலயும் வந்து என்னன்னு அப்படின்னா இந்த பிரீமியம்ல இருந்து கொஞ்சம் மாஸ் மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இதுல வந்து மார்க்கெட் ஷேர் வந்து பிடிப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஸோ பிரேசில்லையும் இந்த இவங்களோட பிளான் வந்து சக்சஸா போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. அந்த அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல 20,000 யூனிட்ல இருந்து இப்ப தயாரிச்சு போறது 20,000 யூனிட்டுக்கான பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 50,000 யூனிட்டா தயாரிச்சு விற்கிறதுக்கான அந்த பிளான்லயும் வந்து எக்ஸ்பென்ஷன் பிளான்லயும் வந்து உள்ள இருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அதுல என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட சேர்மனான சுனில் மேத்தான்றவங்க வந்து நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன இதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தென் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ஒரு நியூஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து சென்னையில வந்து நடந்த நியூஸா இருக்கு. அண்ணா நகர்ல வந்து நடந்திருக்கு. அது என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட சேர்மன் சுனில் மேத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நிறைய மெஷர்ஸ் வந்து பண்ணுவோம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து நிறைய வந்து அக்கௌண்டிங் ஃப்ராட் மூலமா வந்து நிறைய வந்து நியூஸஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ ஃபுல்லாவே நம்ம மேல வந்து ட்ரஸ்ட் ஃபுல்லா குறையுது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இங்க ரீக்ளைமிங் வந்து பண்ற விதமா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு வராரு. அண்ட் தென் ஒரு லோன் கொடுக்கறது வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து கம்மி பண்ணுவோம். லைக் வந்து இங்க பர்சனல் லோன்ஸ் அண்ட் தென் கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது வந்து கம்மி பண்ணுவோம். இங்க நம்ம லோன் கொடுத்து வந்து இந்த வெஹிக்கிள் லோன் வந்து தரலாம். இல்ல அப்படின்னா ரீட்டைல் எம்எஸ்எம்இ லோன் வந்து தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க ஸ்மால் அண்ட் கார்பரேட்ஸ்க்கு வந்து தரலாம். எம்எஸ்எம்இ கூட இங்க வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபுல்லாவே வந்து இங்க ஸ்மால் கார்பரேட்ஸ்க்கு வந்து தர பிளான்ல வந்து இருக்காங்க. இல்ல அப்படின்னா பிக் கார்பரேட்ஸ்க்கு வந்து லோன்ஸ் தரலாம் அப்படின்ற பிளான்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ செக்யூர்டான லோனு அந்த நீங்க அக்கௌண்டிங் டிஸ்பரன்சி தானே அதிகமா இருக்கு. ஸோ அதனால அக்கௌண்டிங்ல வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து வச்சு பாத்துக்கலாம். ஸோ அங்க வந்து ஃப்ராட் நடக்காம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்லயே வந்து இருக்காங்க. அண்ட் தென் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கரெக்டா ஆன் டைம்ல பண்றதுக்கான அந்த பிளான்லயே வந்து இருக்காங்க. ஸோ என்ன இங்க பிரச்சனை கிரியேட் ஆச்சு அப்படின்னா இங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆன் டைம்ல பண்ண முடியாது ஒரு ரீசனால மட்டும்தான். ஸோ இங்க ஃபுல்லாவே வந்து இந்த அக்கௌண்டிங் டிஸ்பரன்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ ஆன் டைம்ல வந்து ஒரு விஷயத்தையும் வந்து எங்க அக்கௌண்டிங் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்து சுனில் மேத்தா வந்து உள்ள இறங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க புது சிஓ வந்து வரப்போறாரு. ஆகஸ்ட் 25 இருந்து இவர் வந்து பதவியில் வந்து உட்கார போறாரு. ஸோ ராஜீவ் ஆனந்த் வந்து அடுத்த 3 வருஷம் வந்து அவர் வந்து டேக் ஓவர் பண்ண போற ரீசனால அவருக்கு வந்து இந்த ஐடியாலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. ஸோ அதனால ஏற்கனவே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க இது மாதிரி தான் பிளான் வந்து போகுது. ஸோ ராஜீவ் ஆனந்தும் வந்து அதை தான் வந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்ற ஒரு அவுட்லுக்கா வந்து கொடுத்திருக்காரு. ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனியை வந்து எல்லாமே வந்து கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுனில் மேத்தா சொன்னதை இங்க சிஓ வந்து பண்றாங்களா, சிஓ வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தெரியும். அந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல இந்த அண்ணா நகர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு 8 கோடி ரூபாய்க்கு வந்து இங்க வந்து ஸ்கேம் மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது ஃபோர்ஜரி பண்ணி காசு வந்து எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல உள்ள எம்ப்ளாயிஸே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இது மேக்ஸிமம் எந்த நியூஸ்லயும் வந்து வரல. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு 1000 கோடிக்கு மேல இருக்கிற ஸ்கேம்ஸா தான் வந்து இருக்கு. இதுல இந்த 8 கோடி இது வந்து எந்த நியூஸ்லயும் வந்து மென்ஷன் பண்ணல. இது நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல தான் வந்து வந்துருச்சு. அண்ட் தென் எனக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ணா நகர்ல இருக்க இண்டஸ்இண்ட் பிரான்ச்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்க என்ஆர்ஐ வந்து இருக்காங்க. என்ஆர்ஐ கப்பல் கிட்ட வந்து 8 கோடி ரூபாய் வந்து எடுத்திருக்காங்க. என்ஆர்ஐ கப்பல் ஆக்சுவலா வந்து எடுத்தது வந்து 1.5 கோடி ரூபாய் தான் வந்து எடுத்திருக்காங்க அந்த கப்பல் கிட்ட இருந்து. அந்த கப்பல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல வந்து என்ன 1.5 கோடி ரூபாய் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து யூஎஸ் செட்டில் தான், யூஎஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க அந்த கப்பல். பட் ஆனா என்ன 1.5 கோடி ரூபாய் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து கேஸ் கொடுக்கும்போது தெரிய வந்தது தான் இந்த 1.5 கோடி ரூபாயோட சேர்ந்து 8 கோடி ரூபாய் வந்து ஓவராலா வந்து இந்த 3 பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து டெபுட்டி மேனேஜரும் 50 இயர்ஸ் ஓல்டான டெபுட்டி மேனேஜர் இருக்காரு. அண்ட் தென் கேஷியர் 2 பேரும் வந்து உள்ள இருக்காங்க. நேமும் இருக்கு. பட் நம்ம நேம் மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ அவங்க வந்து ஃபோர்ஜரியா வந்து அவங்களோட என்ஆர்இ, என்ஆர்ஓ அண்ட் தென் பிக்சட் டெபாசிட்ஸ் இந்த அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே வந்து இவங்களே ஃபோர்ஜரியான சைனை போட்டு அவங்க சைனை வந்து போட்டு இவங்களே காசு வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப தப்பான விஷயமா தான் வந்து இருக்கு. இது வந்து 2015 இருந்தே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இப்பதான் வந்து வெளியே வர நியூஸா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து பார்ப்போம். ஓவரா சத்தமும் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கான வீடியோல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா வந்து இருக்கு. ஓவரால் மார்க்கெட் அப்டேட்டா பார்க்கும்போது நாளைக்கான வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.